எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருமங்கையாளர் பாடிய காசையாடை பதிகத்தில் 4வது பாடல். அதை பார்ப்போம். முதல்ல பாட்டு சொல்கிறேன், கேட்டுங்கோ. அப்புறம் அதனோட அர்த்தம் சொல்கிறேன். பந்தணைந்த மெல் விரலால் பாவைதன் காரணத்தால் வெந்திரல் ஏறு ஏழும் அப்படி வரணும். வெந்திரல் ஏறு ஏழும் வென்ற வேந்தன் விரிபுகழ்சேர் நந்தன் மைந்தன் ஆகவாகும் நம்பி நம்பெருமான் எந்தை தம் பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இது பாட்டு. இது அர்த்தம் பார்த்தீங்கன்னா, பந்து அணைந்த மெல் விரலால், அதாவது பந்தை பிடிக்கிற மாதிரி இருக்குமா விரலை பிடிச்சோம்னா பந்தை பிடிச்ச மாதிரி இருக்குமா. பந்து அணைந்த மெல் விரலால், பந்தை அடைச்சி பிடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பந்தணைந்த மெல் விரலால் பாவைதன் காரணத்தால், பாவைன்னா பெண்ணு, தன் அந்த காரணத்தால் அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதில் எது அந்த காரணன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அடுத்தது சொல்கிறான் பாருங்க, அதை வச்சு தான் அது யார் அந்த பெண்ணுன்றதை கண்டுபிடிக்கணும். முதல்ல நம்ம பெண்ணு எதுன்றதை கண்டுபிடிக்க முடியாது. வெந்திரல் ஏறேழும் வென்ற வேந்தன். வெந்திரல் ஏர்னா மாடு, ஏர்னா எருது. ஏர் ஏழும் வென்ற வேந்தன். வெந்திரல் ஏறேழும் வென்ற வேந்தன். 7 எருதுகளை வென்றது யாருக்காக ஜெயிச்சார் அவர்? நப்பிண்ணைக்காக. அதனால இந்த இடத்துல பாவைனா நப்பிண்ணைன்னு எடுத்துக்கணும். நப்பிண்ணை தன் காரணத்தால், நப்பிண்ணை அடையணுன்ற காரணத்தால, நப்பிண்ணை கிருஷ்ணனோட 16 வயசு பெரியவ, ஞாபகம் வச்சுக்கோ. 16 வயசு பெரியவ. அவளை அடையணுன்ற காரணத்துக்காக அவள் அப்பா என்ன பண்ணுறான், அவனோட அப்பா யசோதையோட அண்ணா. அவன் என்ன பண்ணுவான், கும்பன்னு பேர், அவன் பேர். அந்த கும்பன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. 2வது வயசு ரொம்ப வித்தியாசம், இந்த இவ்வளோ பெரியவளை எப்படி பண்ணி கொடுக்குறதுன்னு. ஆனால் அது இப்போ தெய்வ நியதி, எல்லாருமே தெய்வ அம்சம், அதனால் அதெல்லாம் கணக்கு கிடையாது. தேவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயசுன்ற கணக்கே கிடையாது. தேவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வயசுன்ற கணக்கே கிடையாது. உங்களுக்கு அந்த பருவம் அடைஞ்சிருக்கணும், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. பருவம் அடையலைன்னா கூட பருவம் அடைய வச்சு கூட பருவம் அடையாது பண்ண கூட பருவ பண்ணா மாற்றி சேர்றது உண்டு தேவர்களில். அது கர்ணனுக்கு குந்திக்கு நடந்தது தானே, சூரியன் பண்ணது. சரி, அது போட்டோம், அது வேண்டாம் நம்மளுக்கு. பந்து அணைந்த மெல் விரலால் பாவைதன் காரணத்தால், அந்த நப்பிண்ணைக்காக வெந்திரல் ஏறேழும். வெம்மன்னா வெம்மையான ரொம்ப பொல்லாத கொடிய. திரள் ரொம்ப பவர்ஃபுல் ஒன்று. ஏர் ஏழும், ஏறுனா எருது. ஏர் ஏழும், 7 எருது வச்சிருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், ஒரு எருதை கைட்டு அவுத்து விட்டு அந்த ஒரு எருதை ஜெயிச்சா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருந்தாராம். வேலை யாருக்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு 7 எருதும் அந்த மாதிரி 7. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணுறார், போய் ஒரு எழுத எடுத்த உடனே அடைக்கிறார். ஒரு எழுத சர்வசாதாரணமாக இறங்கி நின்ன உடனே அடைக்கிறது, அது பெட்டி பாம்பாயிடுறது. உடனே அந்த இவருக்கு கும்பனுக்கு எழுத அடைக்கிட்டானேன்னு வந்த உடனே 7 எழுதையும் அவுத்து விட்டுருவானோ, எடுத்து கொண்டு குத்தி கித்தி போட்டுட்டோன்னு. 7 எழுதையும் அவுத்து விட்ட உடனே 7 எழுதியும் அடைக்கினாராம் ஒரே நேரத்தில் கிருஷ்ணன். அதான் வெந்திரல் ஏறேழும் வென்ற வேந்தன். 7 எழுதுகளையும் ஜெயித்த வேந்தன் அரசன் யாரு? கிருஷ்ணன். விரிபுகழ்சேர். இந்த இடத்துல விரிபுகழ்னா இதனால அவருக்கு அவரோட புகழ் ரொம்ப வளர்ந்து போச்சான். வென்ற வேந்தன் விரிபுகழ் சேர்ந்தது ரொம்ப அந்த எல்லா இடங்களையும் புகழ் பரவி போயிட்டான் இந்த ஜெயிச்சதுனால. பெரும்பாரோட பேரே, கிருஷ்ணனோட பேரே எல்லா இடத்துலையும் அவர் பண்ணுற ஒவ்வொரு அந்த சாகசத்துலேயும் பேர் அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிருது இல்லையா. அதை சொல்கிறாங்க. விரிபுகழ்சேர் பரந்த புகழை அடைய, எங்கே பார்த்தாலும் புகழ் பரவி கிடக்கின்ற நந்தன் மைந்தன் ஆகவாகும். நந்தன்றது நந்தகோபர். நந்தகோபருடைய நந்தன் மைந்தன், அவருக்கு பிள்ளையாக ஆகவாகும். நந்தகோபருடைய பிள்ளையாக விளங்கும் யாரு? நந்தகோபருடைய பிள்ளையாக விளங்குறது கிருஷ்ணன் தான், கண்ணன். நம்பி, நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், நமக்கு பேருதவி, நம்பினாலே பேருதவி புரிபவன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது இருக்கும் எங்கேயுமே, எங்கேயாலும் தான் ஒரு இடத்துல அதுக்கு அர்த்தம் மாறும். பெரும்பாலான இடங்கள்ல இந்த கோவில் திருவாய்மொழியில நம்பின்னா பேருதவி புரிவார்.
அப்படின்னு வந்து முடியும். நம்பி நம் பெருமான், நம்ம எல்லாம் ஆளுகின்ற பெருமையை உடையவன் நம்முடைய பெருமான், நமக்கெல்லாம் கடவுளாக விளங்குபவன். எந்தை தந்தை, அதை பாருங்க அந்த இடத்துல, நம்ம எந்தை தந்தை தம்பெருமான், அப்படி அந்த அந்த நம்பிக்கை வழி உள்ள வீரராக பெருமாள் சொல்றாரு இந்த இடத்துல. எந்த அது எந்த தந்தைனா, எந்தைக்கு என் அப்பாவுக்கு தந்தை அப்படின்னா பாட்டன். எந்தை தந்தை, தந்தைக்கும் எந்த எந்தை தந்தை தம்பெருமான், அவளுக்கும் பெருமாள். அதாவது வழி வழியா பெருமாள் வந்து இந்த கிருஷ்ணன் தான் பெருமாள், விஷ்ணு தான் அவளுக்கு குலதெய்வமா. அதை சொல்றாரு இந்த இடத்துல. நந்தன் மைந்தன் ஆகவாகும் நம்பி நம்பெருமான், எந்தை தந்தை தம்பெருமான், என்னுடைய தாத்தாவுக்கும் அவர் தான் பெருமாள். யாருன்னு சொல்றீங்க? எவ்வுள் கிடந்தானே திருவள்ளூர் வீரராக பெருமாள் இருக்காரே, அவர் தான் இப்போ எல்லாருக்குமே குலதெய்வமா. அதான் சொல்றாரு, எனக்கு நம்பெருமான், எந்தை தந்தை தம்பெருமான், என்னோட தாத்தாவுக்கும் அவர் தான் பெருமாள், அவர் தான் தெய்வம் அப்படின்னா குலதெய்வம்னு அர்த்தம். குலதெய்வம் அவர் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆக இந்த பாட்டோட அர்த்தம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்போ அடுத்த பாட்டு வந்து 5வது பாட்டு நாளைக்கு பார்ப்போம். இப்போ இந்த பாட்டு தெரிஞ்சது இல்லையா? பூ போன்ற விரல்களுடைய நப்பினை அடைவதற்காக 7 எருதுகளை வென்ற பெரிய பரந்த புகழுடைய நம்முடைய பெருமாள், நந்தன் மைந்தனாக இருக்கின்ற நம்முடைய பெருமாள், அவருடைய பாட்டனாருக்கும் குலதெய்வமான எவ்வுள் கிடந்தானை வணங்குகிறார் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இந்த இடத்துல. இது இந்த 4வது பாட்டு. 5வது பாட்டு நாளைக்கு. தேங்க்யூ.